இந்த வீடியோவை கடைசி வரை பாருங்க. இந்த பீட்சா டெலிவரி பாய் பீட்சா டெலிவரி பண்ணிட்டு அந்த பொண்ணு கிட்ட, உங்க வீட்டுல பைக் ப்ராப்ளமா இருக்கா மேடம், அதை நான் சரி பண்ணி கொடுக்கறேன்னு சொல்றான். உடனே அந்த பொண்ணு, உனக்கு எப்படி தெரியும்னு கேக்குறாள். அதுக்கு இந்த பையன், பிளம்பர் என்னுடைய ஃப்ரெண்டு தான், அவன் தான் போன் பண்ணி சொன்னான்னு சொல்றாரு. சரின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணும் போய் சரி பண்ண சொல்லிடுறாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு இந்த பொண்ணு போய் பார்த்தா அந்த பையன் பாத்ரூம்ல கேமராவை பிட் பண்ணிட்டு இருக்கான். உடனே இந்த பொண்ணு பயங்கரமா திட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. அப்போதான் அந்த பையன் சொல்றான், இந்த கேமராவை நான் பிட் பண்ணல, இந்த கேமராவை எடுத்து உங்ககிட்ட கொடுக்கதான் நான் இங்க வந்தேன்னு சொல்றான். ஆக்சுவலா என்ன நடந்துச்சுன்னா, இவர் ஒரு ஹோட்டல்ல இருந்து பீட்சா வாங்கிட்டு டெலிவரி பண்றதுக்காக வெளியே வரும்போது வெளியே நின்னு ஒருத்தன் போன் பேசிட்டு இருக்கான். அவன் போன்ல, டேய் நம்ம ஒரு வீட்டுல கேமரா மாட்டி வச்சோம்ல, அந்த வீட்டுல இருந்து திரும்பவும் கூப்பிட்டு இருக்காங்க, நான் போயிட்டு அந்த கேமராவை எடுத்துட்டு வந்துடுறேன், அதுக்கப்புறம் ஒரே ஜாலிதான்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறான். இது எல்லாத்தையும் கேட்ட அந்த பீட்சா டெலிவரி பாய் உடனே அவங்க வீட்டுக்கு வேகமா கிளம்பி போய் அந்த கேமரா வச்சவன் வரதுக்குள்ள அந்த கேமராவை போய் எடுத்திருக்கான். இதையெல்லாம் கேட்டோன்னு அந்த பொண்ணு ஷாக் ஆகிட்டாங்க. உடனே அந்த பையன் கிட்ட, அவனை நான் சும்மா விட மாட்டேன், அவன் இப்பவே போய் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்றேன்னு சொல்றாங்க. உடனே இந்த பையன், இந்த கேமராவை கையில வச்சுக்கோங்க, இதை வச்சு கம்ப்ளைண்ட் பண்ணுங்க, கண்டிப்பா அவன் ஜெயில தூக்கி போட்டுருவாங்கன்னு சொல்லிட்டு இந்த பீட்சா டெலிவரி பாய் அங்க இருந்து கிளம்பி வந்துடுறாரு. ஒரு பொண்ணோட மானத்தை காப்பாத்தின இந்த பீட்சா டெலிவரி பாயோட துணிச்சலான செயல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டு கமெண்ட்ல சூப்பர்னு கமெண்ட் பண்ணுங்க.